கலாநிதி விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினருக்கும் என்னுடைய மிகுந்த நன்றிகள். தமிழ் தேசிய அரசியலுக்கு வெளியில் இருக்கிற ஒருவருக்கும் இந்த இடத்துல பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் தந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு என்ன சொல்கிற ஒரு ஜனநாயக வழியை பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு அதை அந்த செயலை செய்கிறதுக்கும் நான் உங்களுக்கு நன்றியாக இருக்கிறேன். இன்றைய உரையாடலில் எனக்கு தையிட்டியை பற்றி அது வெரி கிளியர் கட் ஆன்சர். அதில் எங்களுக்கு இது சரியா அது பிள்ளையாண்டுலாம் யோசிக்கிறதுக்கான தேவையே இல்லை. அது ஒரு தனியாருடைய காணியில் அத்துமீறி கட்டப்பட்ட ஒரு விகாரை, சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை. அந்த காணி அந்த மக்களுக்கு போவாங்க. அதில் ஒரு விதமான டிபேட்டுக்கும் இடம் இல்லாத வகையில் இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த தையிட்டி. அப்போ நான் அதில் கன நேரம் மினாக்கட விரும்பவில்லைன்னு சொன்னால் அதை பற்றி சுகுமாரியும் படி வழங்கப்படுத்தி சொல்லிட்டா இவர் சொன்னார். அப்போ அதில் நான் கூட மினக்கிடாமல் நான் யோசித்தேன், இந்த சிங்கள பௌத்த மயமாக்கலை நாங்கள் எப்படி விளங்கி கொள்ளலாம் என்றதை பற்றின ஒரு 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 பார்வையை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று. அப்போ நாங்கள் அந்த சிங்கள பௌத்த மயமாக்கலை எடுத்துக்கொண்டால் நான் அதில் ரெண்டு விதமாக இதை பார்க்கணும். ஒன்று, புதிதாக சிங்கள பௌத்த அடையாளங்களை முன்னிறுத்தி வலியுறுத்தி அவற்றை மேம்படுத்துவதற்கான ஒரு செயல்முறை கூடாகவும் சிங்கள பௌத்த மயமாக்கல் நடைபெறும். இன்னொரு பக்கத்தில் ஏனைய மதங்கள், ஏனைய மொழிகளை பேசுகிறவர்கள், ஏனைய கலாச்சாரங்களுக்கு உரியவர்களையும் அவர்களுடைய அடையாளங்களையும் பலமிழக்க செய்கிற வகையிலையும் அது நடக்கும். அப்போ அந்த ரெண்டையும் அன்னைக்கு நாங்கள் ஒரே மாதிரி ஒரு அனாலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ளே கொண்டு வந்து அதை விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அந்த வகையில் நாங்கள் நார்த் ஈஸ்ட்டுக்குள்ள எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், நார்த் ஈஸ்ட்டை நான் ஒரு ஸ்பெஷல் கேஸாக இதில் பார்க்குறேன். என்னென்னா இதில் நாட்டில் சிறுபான்மை மக்கள், நாட்டில் இருக்கிற இனத்தை வைக்கிற சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற ஒரு பிரதேசம். அப்போ அவர்கள் அங்கேயும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடாது, அந்த பெரும்பான்மையையும் நாங்கள் மாற்றி அமைக்க வேணும் என்று அவர்களை சிறுபான்மையாக்குகின்ற ஒரு செயல்முறையினுடைய வடிவமாகத்தான் இந்த சிங்கள பௌத்த மயமாக்கல் என்றது வடக்கு கிழக்கில் நடைபெறுகிறது. அப்போ அது வடக்கு கிழக்கில் நடைபெறக்கு என்ன நடக்குதுன்னா, நீண்ட காலமாக இவர்களுடைய கேஸை எடுத்து பார்த்தால் நீண்ட காலமாக போர்க்காலமாக இடம்பெயர்ந்து போன மக்களில் காணிகளை இராணுவமயமாக்கி போர் முடிந்ததுக்கு பிறகு அந்த காணிகளில் பல இன்னும் விடுவிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இராணுவமயமாக்கப்பட்ட, இன்னும் நாங்கள் சொல்ல போனால் இந்த காணிகளில் இருந்து மக்கள் இவ்வளவு காலம் நீண்ட காலம் வெளியேற்றப்பட்டிருக்காருன்னா அதை நாங்கள் ஒரு இன சுத்திகரிப்புக்குரிய செயல்முறையாக கூட பார்க்க வேணும். என்னென்னு சொல்லிட்டோன்னா, நீண்ட காலமாக அவர்களுக்குரிய காணி அவர்கள்ட்ட போயிடும். ஒரு கம்யூனிட்டியின் காணியிலிருந்து அந்த மக்கள் எல்லாரும் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இன சுத்திகரிப்புக்கான ஒரு சூழ்நிலை கூடாக இராணுவத்தின் உதவியோட பௌத்த மயமாக்கல் என்றது வடக்கு கிழக்கில் எல்லா இடமும் நடந்திருக்கு. நான் இதை சில நேரத்தில் யோசிக்கிற ஆங்கிலத்தில் வடக்கு கிழக்கில் ஒரு மிலிட்டரி மாங்க் காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லி, தேரரும் இராணுவமும் சேர்ந்து செய்கிற ஒரு செயற்பாடு. அது ஈஸ்டில் சில நாங்கள் காணி உரிமைக்கான மக்கள் கூட்டணியில் வேலை செய்யல சொன்ன ஒரு விஷயம். ஈஸ்டில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், சில விட அது மிலிட்டரிக்கும் டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கும் இடையில ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. பீச் எல்லாத்தையும் போய் கைப்பற்றி போட்டு அதை மக்கள்கிட்ட பாவனையிலிருந்து விடுத்து அதை கொண்டு போய் எல்லாத்தையும் பெரிய பெரிய கம்பெனிஸ்கிட்ட கொடுத்து செய்கிற மாதிரி. அப்போ அந்த மாதிரியான ஒரு செயல்முறை கூடாக நார்த் ஈஸ்டில் ஒரு மைனாரிட்டைசேஷனும் சிங்கள மயமாக்கலும் ஒரே நேரத்தில் அது நடந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இது தனியாக மிலிட்டரைசேஷனோட மட்டும் இல்லை, இது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷனுக்குள்ளால வருது, மகாவலி அதிகார சபை கூடாக வருது. அதாவது இந்த பிரதேசத்தை ஒரு சிங்கள ஒரு தனியாக ஒரு சிங்கள பெரும்பான்மை பிரதேசமாக மாற்றுறதுக்கான ஒரு செயல்முறையாக இதை நாங்கள் பார்க்கலாம். இது இன்னும் பல வடிவங்களையும் நாங்கள் சொல்லலாம். இப்போ ஏற்கனவே இருக்கின்ற புத்தர் கோயில்களை சிறிய அளவில் இருக்கிற கோயில்களை பெரிய கோயில்களாக மாற்றுறது, அல்லது ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு புத்தர் கோயிலை ஒரு புனித வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக அதை பெருப்பிச்சு காணிகளை அபகரித்து அந்த காணிகளில் ஏற்கனவே வாழ்வாதாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை பிடுங்கிறது, இதெல்லாம் இந்த ஒரு செயல்முறையாக இருக்குது. இப்போ தீகவாவியில் நடந்த ஒரு சம்பவம், இதை பற்றி முந்தின அமைச்சர் அஷ்ரஃப் ஒரு நல்ல ஒரு கவிதை கூட எழுதியிருந்தார், மணியோசை என்று சொல்லி. எப்படி அந்த தீகவாவியில் இருந்த அந்த விகாரையில் அங்கே இருக்கிற முஸ்லீம் மக்கள், சுற்றி இருக்கிற முஸ்லீம் மக்கள் அந்த விகாரையோட ஒரு உறவை வச்சிருந்தார்கள். அவர்கள் தான் போய் அங்கே இருக்கிற விகாரையை தூசு தட்டுவார்கள், அங்கே போய் என்னது ஒரு பூவை வைப்பார்கள், எல்லாம் செய்து கொண்டிருந்தால் திடீரென்று அது பௌத்த வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டோன்னா அவர்கள் எல்லாரும் அந்த பிரதேசத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். அப்போ சில நேரங்களில் அந்த பௌத்தம் ஒரு சிங்க்ரெட்டிக்காக, அது தான் பௌத்தரோடையும் பௌத்தர் இல்லாதவை எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துல கூட அது திடீரென்று ஒரு வன்முறைப்பட்ட ஒரு பரிமாணத்தை எடுத்து
அங்கே இருக்கிற ஆக்கள் எல்லாரையும் வெளியில் கொண்டு போகிற மாதிரியான ஒரு செயல்முறையை நாங்கள் பார்க்கணும். இது நாங்கள் நார்த் ஈஸ்டில் பார்க்குறோம். ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட சில ஆக்கள் இது தொடர்பாக ஆய்வு செய்கிறார்கள். இங்கேயும் வந்து ஒருவர் பேசினார், தமாலி கித்சிரி என்று சொல்லி. அவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் புவியியல் துறை விரிவாளர். அவருடைய பேச்சினுடைய தலையங்கம் தென்னிலங்கையில் சிங்களமயமாக்கல் என்ற தலையங்கத்தில் அவர் பேசினார். அப்போ அவர் அதில் சில விஷயங்கள், இப்போ நாங்கள் நினைக்கிறேன்னா தென்னிலங்கையில் என்ன நடந்தாலும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே, அது ஏற்கனவே சிங்கள தேசம் தானே என்று சொல்லிங்கன்னா அப்படி இல்லை. அங்கேயும் சிறுபான்மையினர் வந்து ஒரு விதமான என்ன சொல்ற ஒரு பிசீச்ட் மென்டாலிட்டியில் வச்சிருக்கிறதுக்கு அங்கேயும் ஒரு விதமான பௌத்த மயமாக்கலும் சிங்கள மயமாக்கலும் நடக்குது. உதாரணமாக இந்த அவருடைய ஒரு ஆய்வில் சொன்னது இந்த கூரகலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோயில் ஒன்று, அதில் வந்து ஒரு ஜைலானின்ற ஒரு முஸ்லீம் ஷ்ரைன் ஒன்றும் பக்கத்திலேயே இருக்குது. எப்படி அந்த முஸ்லீம் ஷ்ரைனை அமுக்கி அதை எல்லாத்தையுமே இல்லாமல் செய்கிற ஒரு நிலைக்கு போய் பௌத்தருடைய அந்த பெரிய விகாரையை இன்னும் விகாரையை பெரிசாக்கி அங்கே இருக்கிற ஆக்கள் எல்லாரையும் நீங்கள் பௌத்தரண்டா இங்கே தான் போகணும்னு சொல்லி அவையில் அங்கே போகவே வேண்டாம் எல்லாம் சொல்லி அப்படியான ஒரு ப்ரோசஸ் அங்கே நடக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் எப்படி மலையக தமிழ் மக்கள் குறிப்பாக மலையக மாவட்டங்களில் இல்லாமல் தென் மாகாணங்களில் இருக்கிற ஆட்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களுக்குரிய பாடசாலைகளில் அவர்களுக்கு தமிழில் படிக்கிறதுக்கான வசதிகள் ஒன்றும் செய்து கொடுக்குறேன். அப்போ அவர்களுக்கு அதில் ஒரு விதமான நிதியும் செலவழிக்கப்படுறேன். அப்போ அப்படியான நேரத்தில் அவர்கள் எல்லாரும் சிங்களம் படிக்கிறதுக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்காங்க. அதுவும் ஒரு விதமான சிங்கள பௌத்த மயமாக்கலாக தான் நாங்கள் அதையும் பார்க்க வேண்டியது. அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், மலையாள மக்களுக்குரிய தேவையான விஷயங்களுக்கு ஃபண்ட்ஸை நிப்பாட்டி ஏன் நாங்கள் கேள்வியை கேட்கணும். ஏன் நீங்கள் உதாரணத்துக்கு மிலிட்டரிக்கு இவ்வளவு செலவழிக்கிறீங்களா, என் டிரான்ஸ்லேஷனுக்கு செலவழிக்கிறேன். இந்த நாட்டில் டிரான்ஸ்லேஷன் மூலமாக 2 மொழி கொள்கை உருவாக்கப்பட வேண்டும்னா ஏன் அது நடக்கிறேன் என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டி இருக்குது. அதே மாதிரி இப்படியான ஒரு மெட்டீரியல் கான்டெக்ஸ்டில் எல்லாரையும் ஆக்களை வந்து தமிழ் முஸ்லீம் மக்களின் அந்த அவர்களுடைய தேவைகளை எல்லாத்தையும் சிங்களத்துக்கு கூட தான் நீங்கள் செய்யலாம் என்று சொல்லி அந்த மக்களையும் ஒரு பகுதியினர் தங்களுடைய தமிழ் அடையாளங்களை, தமிழோடு சம்பந்தப்பட்ட அடையாளங்களை இழந்து கொண்டு போகிற செயல்முறையையும் நாங்கள் பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் நீர்கொழும்பில் தமிழ் பேசுகின்ற ஒரு கம்யூனிட்டி இருந்தது. அவர்கள் தாங்களுக்கு நீ இந்த நாட்டில் சர்வை பண்ணணும்னு சொன்னால் சிங்களம் படித்தா தான் சரி என்று சொல்லி அவர்கள் மூலமாக ஒரு கான்செப்டை உருவாக்கி அவர்களையும் அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிற மாதிரியான ஒரு அடிப்படை கட்டமைப்புகளை செய்து அது கூடாக அவர்களையும் அவர்களுடைய அடையாளங்களை மாற்றுறது. அதே மாதிரி வடகிழக்கு உள்ள பானமை என்று சொல்லி ஒரு இடத்துல இருக்கிற தமிழ் ஸ்பீக்கிங் வேர்டவர் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற மக்களும் ஒரு காலத்தில் அவர்கள் தமிழ் பேசினார். இன்றைக்கு அவர்கள் தமிழ் பேசாமல், அது தமாலி கித்சிரி தன்னுடைய ஆய்விலையும் அதை பற்றி எழுதியிருக்கிறார். அவர்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய தமிழ்னஸை வந்து இல்லாமல் போய் கொண்டிருக்குதுன்னு சொல்லி இது எல்லாம் வந்து ஒரு வகையில் மைனாரிட்டிஸை வந்து ஒரு அடக்கப்பட்ட மனநிலையில் தென்னிலங்கையில் வச்சு கொண்டிருக்கிறதுக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பெரும்பான்மை கலாச்சாரத்துக்குள்ளே அசிமிலேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஒரு செயல்முறையாகவும் இது நடக்குது. அப்போ அந்த வழியில் பார்க்க போனால் உயிரிழப்புகளாக இருக்கலாம், சிறுபான்மையினருடைய ஹெரிட்டேஜ் சைட்ஸை நாங்கள் மெயின்டைன் பண்ணாமல் விடுறது, பௌத்தத்துக்குரிய ஹெரிட்டேஜ் சைட்ஸை மெயின்டைன் பண்ணிக்கொண்டு மற்றதை மெயின்டைன் பண்ணாமல் விடுறது. அப்போ அப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கீங்களோ அதுவும் ஏதோ ஒரு வடிவை நாங்கள் சிங்கள பௌத்த தேசியவாதம் தான் அதை சிங்கள பௌத்த மயமாக்கல் அதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இதில் இது வடகிழக்கு உள்ளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு வெளியிலையும் இருக்குது. ரெண்டையும் நாங்கள் வெறும் ஸ்பெசிஃபிக்காக விளங்கி கொள்ள வேண்டிய தேவையும் இருக்குது. ஒன்றில் கடுமையான மைனாரிட்டைசேஷன் செய்ய வேணும் என்ற நோக்கத்தோடு நடக்குது, மற்றதில் ஒரு அசிமிலேஷனையும் ஒரு பிசீச்ட் மென்டாலிட்டியையும் மக்கள் மத்தியில் வச்சிருக்கணும்ன்றதுக்காக அது நடக்குது. அப்போ இதோட பார்த்தால் இது தனியாக ஆக்களும் கலாச்சாரமும் மட்டும்தான் இதால் பாதிக்கப்படும்னா இவன் வரலாறும் பாதிக்கப்படுது. உதாரணத்துக்கு ஒரு சிங்கள கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லி ஒன்று இல்லாத இடங்களை எல்லாத்தையும், இல்லாத ஆர்கியோலஜிக்கல் சைட்ஸ் எல்லாத்தையும், புராதன சைட்ஸ் அதெல்லாம் சிங்கள சைட்ஸாக உரிமை கோரப்படுது. அது உண்மையாக ஹிஸ்டாரிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடர்ன் சிங்கள கான்ஷியஸ்னஸ்ன்றது அது ஒரு லேட்டராக வந்த ஒரு கேட்டகரி. அந்த கான்ஷியஸ்னஸை கூட முந்தியும் அது இருந்தது, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேருந்து அது இருந்ததுன்ற மாதிரியான உரையாடல்களை கொண்டு வந்து எங்கெங்கெல்லாம் புத்திஸ்ட் சைட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் சிங்கள புத்திஸ்டுக்குரிய சைட் என்ற மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் வயலன்ஸும் அதுக்குள்ளால நடந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி வேறு சிலர் சொல்கிறார்கள் வேறுபட்ட புத்திஸ்ட் ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்தையும் ஹோமோஜினைஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் ஒரு புத்திஸ்ட் ட்ரெடிஷன் மாதிரி மாத்திர மாதிரியான ஒரு வயலன்ஸ் நடக்குது. இது ஹிஸ்டாரிக்கலாக நடக்கிற வயலன்ஸ். அடுத்தது வந்து இதுன்ற எக்கனாமிக் கான்சிக்வன்சஸ் என்ன, ஆக்கள் நிலங்கள் பறிபோகுது, அவர்கள் விவசாயத்துக்கு செய்கின்ற நிலங்கள் இல்லாமல் போகுது, அவர்கள் அந்த சூழல் முழுவதும் சூழலுக்கு ஒரு பெரிய ஒரு அழிவு இந்த சிங்கள பௌத்த மயமாக்கலுக்கு கூடாக நடந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி இந்த சிங்களமயமாக்கல் செயல்முறை கூடாக
ஒரு விதமான ஒரு ஊழலும் டைனாஸ்டிக் ப்ரொஜெக்ட்ஸ் இதுகள் எல்லாம் செய்யறதுக்கு இது பயன்படுத்தப்படுது. என்னென்னு சொன்னால் மக்கள் கவனமாக இருக்க வேண்டிய வர்க்க ரீதியான பிரச்சனைகள், குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கிற வறுமையோ வேலையின்மையோ அதுகள் ஒன்றையும் அட்ரஸ் பண்ணாமல் அவர்கள் எல்லாரையும் இது எங்கட நாடு, உங்களுக்கு எதிரி தமிழர் தான், உங்களுக்கு எதிரி முஸ்லீம் தான் என்று சொல்லி 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 அவர்களை ஒரு விதமான ஒரு ஃபால்ஸ் கான்ஷியஸ்னஸ்களையும் வச்சு கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு செயல்முறையும் அதுக்குள்ளால நடந்து கொண்டிருக்குது. அதாவது இது முழுக்க வந்து இதில் என்னது, இது இவர்களை எதிரிகளாக காட்டி காட்டி ஒரு வர்க்கம் தன்னுடைய அரசியலை தொடர்ந்து செய்து கொண்டு போகிறதுக்கும் இந்த ப்ரொஜெக்டை பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இது எப்படி நடக்குதுன்னு சொன்னால் இது எல்லா ரெஜிம்ஸுக்களையும் நடக்குது, வேறுபட்ட வடிவங்களில் வேறுபட்ட வகைகளில். என்பிபிசியில் எவ்வளோ சொல்லக்கூடும், நாங்கள் முந்தி செய்தது தான் நடந்திருக்கு, அதை நாங்கள் ஒன்றும் செய்யலாம். ஆனால் நான் நினைக்கிறேன் முந்தி செய்ததை அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு வகையான சிங்கள புடிசைசேஷன் என்றதை தான் நாங்கள் பார்ப்போம். அதில் நாங்கள் அக்கௌண்டபிலிட்டி, ஜஸ்டிஸ் ஆகிய விஷயங்களை அதில் மூலமாக கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அடுத்தது இது ஏன் நடக்குதுன்னு பார்த்துக்கொண்டால், ஒன்று ஒரு நாடு முழுவதிலேயுமே ஒரு சிங்கள புடிஸ்ட் ஹெஜமனியை உருவாக்குறது. எல்லாரும் இந்த நாடு அவர்களுக்கு தான் உரியது, ஒரு எத்னோக்ராட்டிக் ஸ்டேட். குருபரன் அதை பற்றி கதைப்பேரன் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ கிட்டடியில் நீங்கள் அந்த என்ன பௌத்த மகா சமுடுவ அந்த ஒரு கூட்டத்தில் பார்த்தா இது புத்த போதனைகளின் அடிப்படையில் ஒரு தியோக்ராட்டிக் ஸ்டேட்டாக கூட இருக்க வேணுமென்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் அதுக்குள்ள இருந்து வருது. அதே மாதிரி அதாவது இந்த நாடு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கும் மதத்துக்கும் உரிய ஒரு இடமாக இதை மாற்றத்துக்கான ஒரு செயல்முறையாக இந்த சிங்கள பௌத்த தேசியவாதம் என்பது இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஒரு எலீட், சிங்கள பௌத்த எலீட் தாங்கள் வந்து ஒரு சமூக நீதியையோ ஜனநாயக நிகழ்ச்சி நிரலையோ முன்வைக்காமல் தாங்கள் இதுகளை ஒரு அதிகாரத்தை பாதுகாக்கிறதுக்காக இது இருக்குது. இதில் நாங்கள் குறிப்பாக ராஜபக்சர்களை எப்படி செயற்பட்டாருங்கிறத பார்த்தோம். அவர்கள் வேறு ஒன்றும் செய்யாமல் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸு கூட தான் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தி கொள்றதுக்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் இப்போ மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு, உடான்மா தமாலி தன்னுடைய ஆய்வில் சொல்லியிருந்த ஒரு விஷயம், இது தனியாக எலீட்டுக்கு மட்டுமுடிய ஒரு ப்ராஜெக்டாக இது இல்லை. உதாரணத்துக்கு இந்த கூரகலையில் நடக்கிற ப்ராஜெக்டை பற்றி அவர் கதை கேட்க சொன்ன ஒரு விஷயம், அங்கே எப்படி கொரியாவுக்கு வேலைக்கு போயிருக்கின்ற சிங்களவர்கள் தான் அந்த ப்ராஜெக்டுக்கு நிறைய காசை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதுவும் நாங்கள் அதை பார்க்க வேணும். இப்போ ட்ரெடிஷனல் மார்க்சிஸ்ட் வியூவில் வந்து எல்லாம் எலிட் தான் பிரச்சனை, மற்ற கிளாஸஸில் ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்லணும். ஆனால் இப்போ நாங்கள் பார்க்குறோம் எப்படி நான் எலிட் செக்மெண்ட்ஸுக்குலையும் இப்படியான ஒரு தேசியவாதம் வந்து உருவாகி கொண்டு வருது. அது எப்படி அது கடைசி கேஷுவாலிட்டி மைனாரிட்டிஸாக தான் இருக்கிறேன். மைனாரிட்டிஸும் அவர்களுக்குரிய அந்த சைட்ஸும் தான் அதில் முழுக்க அழிக்கப்படுற மாதிரியான போக்கு இருக்குது. அதே மாதிரி நாங்கள் பார்க்குறோம் வேறுபட்ட நிக்காயங்கள், வேறுபட்ட பௌத்த பிரிவுகளுக்கு இடையில இருக்கிற காம்படிஷன். இந்த காம்படிஷன்லையும் கடைசியாக பலி கொடுக்கப்படுறது சிறுபான்மை மக்களாகவும் இதில் அமையணும். அப்போ இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களுக்காக தான் நடக்கும். அடுத்த இன்னும் ஒரு அறிஞர் சொன்னார், அமாலி விடகதரண்டவ இங்கேயும் வந்து ஒருக்கா பேசினவர், இந்த கூட்டங்களெல்லாம் நடக்குமா, நான் இங்கே ஒருத்தரும் வாரையில் அதில் கேட்கறதுக்கு எப்படி ஒரு நவதாராளவாத இனநாயக உருவாக்கம் வெளியோயாவில் நடக்குதுன்னு சொல்லிக்கிறேன். அப்போ அவன் ஆகியவன் வந்து வெளியோயாவில் கொண்டு போய் சிங்கள மக்கள் எல்லாரையும் குடியேற்றி போட்டு போய் அவைக்கு ஒன்றும் அங்கே செய்கிறேன். அவரெல்லாம் அப்படியே போய் சும்மா இருக்க விட்டுட்டு அவர்கள் போய் நிதி மூலதன கம்பெனிகள்கிட்ட போய் கடனாளிகளாக மாறி அவர்கள் எல்லாம் அங்கே ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் கிரைசிஸை அங்கே ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அங்கே அவதானிச்சேன்னு சொன்னான். அப்போ அவள் அங்கே சொன்ன இன்னொரு விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அங்கே ஒரு ஏற்கனவே ஒரு புடிஸ்ட் டெம்பிள் கட்டப்பட்டிருக்கு, அதில் ஒரு பிக்கு இருப்பார். இப்போ புதுசாக இன்னும் ஒருத்தர் வருவார். அப்போ அவர் வந்தோடனே அவர் இன்னொரு டெம்பிளை கட்டன்னு வந்தோன்னா அங்கே இருக்கிற சிங்கள கம்யூனிட்டி அவருக்கு எப்படி எதிர்த்து போனவை என்று சொல்லி அப்போ அந்த எல்லா விதமான முரண்களும் வந்து இதுக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அப்போ நான் இதில் கடைசியாக சொல்ல வர விஷயம், ஏன் நாங்கள் இந்த ப்ரோசஸை இவ்வளவு தூரம் விளங்கி கொள்ள வேணும் என்று சொல்லி சொன்னால், ஒன்று நாங்கள் இந்த சிங்கள பௌத்த மயமாக்கல் என்றது வந்து மிகவும் நுணுக்கமான முறையில் தமிழ், முஸ்லீம், இந்து, கிறிஸ்தவ அப்படியான அடையாளங்கள் எல்லாத்தையும் மலங்கடிக்க செய்வதன் மூலமாக நடக்கிற ஒரு ப்ரோசஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி அது ஒரு வெறும் வெளிப்படையாகவே இந்த தையடியில் நடந்த மாதிரி வெளிப்படையாகவே ஒரு மோசமான ஆதிக்கமான முறையில் நடக்கிற நுணுக்கமாக இல்லாமல் இருக்கிற ஒரு ப்ரோசஸ் ஆகி இருக்குது. அடுத்தது நாங்கள் தனியாக இந்த போராட்டத்தை செய்யலாமா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது. எங்களால் அதுக்கு நாங்கள் எப்படி ஏனைய சமூகங்களோட ஆதரவை பெற வேண்டிய தேவை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு குச்சவெளியில் கோத்தபாய ராஜபக்ஷ காலத்தில் எக்கச்சக்கமான விகாரிகள் ஒரு பிரதேச சபைக்குள்ளேயே கட்டி முடிக்கப்பட்டது என்று சொல்லி மாற்றுக் கொள்கைகளுக்கான ஆய்வு நிலையத்தில் அவைன்ற ஒரு கருத்து, ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது. அப்போ அதில் எங்களுக்கு ஏனைய சமூகங்களோட நாங்கள் சேர்ந்து வேலை செய்து அதன் மூலமாக நாங்கள் ஒரு பரந்தப்பட்ட ஒரு அணியை உருவாக்குறதுக்கும் எங்களுக்கு தேவை. நான் அதுக்காக அந்த சுமையையும் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் தான் ஏற்க வேணும் என்று சொல்ல இல்லை. இப்போ தையிட்டியில் அவர்கள் இதில் மிக உதாரணமாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதுமே தென்னிலங்கையில் இருக்கிற ஆட்களுடைய நட்பு சக்திகளோடையும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
பால் எங்களோட காணி உரிமைக்கான மக்கள் கூட்டணியோட சேர்ந்து அவர்கள் வந்து அங்கே தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அப்போ அவர்கள் அங்கே வெளியிட்ட பொழுது கூட அவர்கள் எப்பொழுதுமே நாங்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் சிங்களவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல என்று சொல்லி அந்த தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை மிகவும் தெளிவாக முன்வைக்கிறவர்களாகவும் அதே நேரம் அவர்கள் தங்களுடைய அந்த அந்த பிரதேசத்தின் வரலாறையும் அவர் மறக்கல, ஒரு இடம் மறைக்கல. இன்றைக்கும் அவர் சொல்றதுன்னு அங்கேயும் சொல்லுவேன், பக்கத்தில் ஒரு சின்ன விகாரம் வந்து பன்சலையோ இது ஒன்று இருந்தது. அந்த மாதிரி ஒரு வரலாற்றை திரிவுபடுத்தாமல் வரலாற்றை மாற்றாமல் தான் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிடுறது என்றதும் அதில் நாங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அவர்களிடம் இருந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்றது நாங்கள் இந்த எப்படி சிங்கள பௌத்த கம்யூனிட்டிக்கு உள்ளுக்கு இது ஒரு ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுறது முக்கியம் என்னன்னா, அந்த விளங்கி கொண்டா தான் அதில் ஏதேனும் ஒரு வெடிப்பை நாங்கள் உருவாக்கலாமா. அது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை இல்லை, அது சிங்கள ப்ரோக்ரெசிவ் செய்ய வேண்டிய வேலை. அவர் அப்போ அறக்கலைய நேரம் அதில் ஒரு சாதுவான ஒரு வெடிப்பு வந்ததால தான் அதில் ராஜபக்சர்கள் அதில் இருந்து வெளியில் போக வேண்டி வந்தது. அப்போ அந்த வெடிப்பை நாங்கள் செய்கிறதுக்கு என்னென்னு யோசிக்கணும். அடுத்தது இப்படி ஒரு நீண்ட முறையில் இதை விளங்கிப்படுறதுக்கு இதுக்கு தனியாக நாங்கள் ஒரு எத்னிக் கல்ச்சரல் இஷ்யூவாக மாத்திரம் இல்லாமல் இதில் வர எக்கனாமிக் லாஸ், இக்காலஜிக்கல் லாஸ் இதுகள் எல்லாத்தையும் பற்றி கதைச்சு அது கூடாக அதுகளுக்கும் ஒரு ஜஸ்டிஸை நாங்கள் கேட்கணும். ஒரு ஆள் இவ்வளவு காலம் மிலிட்டரைசேஷனில் ஒரு ஆள் இந்த லேண்ட் அவருக்கு கிடைக்கலைன்னா அவருக்கு கிடைக்கிற நீதி தனியாக அவர் லேண்டை பெறுறது மாத்திரம் அல்ல, அவர் அந்த இழந்த அந்த காலப்பகுதியில் அவருக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் எல்லாத்தையுமே இழந்திருக்கிறார் என்றது வந்து முக்கியம். அதை பற்றியும் நாங்கள் கேட்கோம். அடுத்தது நாங்கள் வடக்கு கிழக்குக்குள்ள எப்படி காணி அதிகாரம் மீளவும் சென்ட்ரல் கவர்மெண்டால் திருப்பி எடுக்கப்படாத முறையில் அது கிடைச்சால் மாத்திரம்தான் இந்த மைனாரிட்டைசேஷன் ப்ராஜெக்ட்ல இருந்து நாங்கள் தப்பிக்கலாம். அது மிக முக்கியமாக இருக்கிற அதே நேரம் எப்படி ஒரு பரந்த அளவில் அரசு வந்து சிங்கள பௌத்த நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றதும் முக்கியம். அதால தான் ஆர்டிகல் 9 கட்டாயம் எடுத்தறியப்பட வேண்டிய விஷயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு பரந்த நோக்கில் இந்த பிரச்சனையை விளங்கி கொள்வது நான் நினைக்கிறேன் நாங்கள் எதிர்காலத்தில் தீர்வுகளை தேடுறதுக்கும் எதிர்காலத்தில் முன்னணிகள் கூட்டணிகளை அமைக்கிறதுக்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி.